முன்னாள் அமைச்சராக இருந்த ஏவாவில அவங்களுக்கு வந்து ரைட் போனது. ஆனா ஆராசா சார் அதுக்கு முன்னாடியே போயிட்டு அங்க கதவை தட்டிட்டு இருக்காரு, நான் எம்பி வந்திருக்கேன். ஆராசா மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. அந்த ஆள் ஏதாவது அப்ரூவர் ஆகி போய் ஏதாவது துப்பிட போறான், மாட்டி விட்டுற போறான் தலைவரை. ஏன்னா அவரு தான் ஆளினால் அழகுராஜா. இன்னும் வரப்போகுதுங்க. இப்போ வந்திருக்கிறது வந்து சாம்பிள் கூட இல்லை. இது என்ன ட்ரெய்லரானாங்க. 3000 கோடி 5000 கோடிலாம் இருக்கு. பதறாங்க பாருங்க. கான்ட்ராக்ட்லாம் ரத்து பண்ண சென்னை மாநகராட்சியில் 35 கான்ட்ராக்டை ரத்து பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை 2ஆ பிரிச்சிட்டாராம் ஸ்டாலின். 16 துறைகள் சபரீசனுக்கு, 16 துறைகள் உதயநிதிக்கு. துறைகள்னா என்ன அர்த்தம்? அந்த துறை மூலம் வரும் இந்த பார்ட்டி பண்டெல்லாம் இங்க போயிடணும். தமிழ்நாட்டை கூறு போட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில. சீமான் போவாரான்னு எனக்கு தெரியாது. இப்பதான் அவரை பொது வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு. அப்படி நின்னா அவருடைய பிளாங்கம் காலி. 16 வருஷம் அவர் அரசியல் பண்ணார் இல்லையா? இப்போ ஒரு எம்எல்ஏவுக்காக திராவிட கட்சிகள் ஆதரவு வாங்கினார்னா அவர் அரசியல் முடிஞ்சு போச்சு. அதாவது இவங்கெல்லாம் அரசியல்ல வந்து அரசியலை ஒரு தொழிலாக்கி மக்களை கொள்ளையடிச்சு. அதிமுகவில் இருந்தவர் தானே அவர் ஏவாவேலு. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு பாடம் சொல்லி கொடுத்தது அதிமுக. அவங்கள பயன்படுத்திக்கிட்டு பணத்தை கறந்தது திமுக. நாளைக்கு பாருங்க, நான் சொல்ற கூட்டணி வருதா இல்லையா? 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த கூட்டணி வரும். அதிமுக, பாஜக, திமுக. இந்த கூட்டணி உருவாகுதா இல்லையான்னு எழுதி வச்சிங்க. 2029க்கு முன்னால நிச்சயமா என்னை வந்து கேளுங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சிஎம் சார் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள அப்பா காணும்னு கேட்டதும் அதாவதுங்க, அவரு கேட்கல. திருப்ப அவரு ஒரு கதை சொன்னார். குட்டி கதை. அவர் கதை சொன்னார். அவர் வந்து உதயநிதியை பார்த்து உங்க அப்பா எங்கப்பா காணோன்னு கேட்டாரா? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதாவது இந்த கதையை அவர் சொல்லும்போது அவையில யாருமே இல்லை திமுக ஆட்கள், இன்க்ளூடிங் உதயநிதி. வெளியே போய் டிவியில ஏதாவது பார்த்துட்டு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதனால நேரடியா உதயநிதியை கேட்டார்னு நீங்க சொல்றத நான் ஒத்துக்கல. 2வது, விஜய் அதை கேட்கல. விஜய் சொன்ன கதையில் வரும் ஒரு கதாபாத்திரம் கேட்குது. தட்ஸ் ஆல். அது ஒரு அரசியல். அது ஒரு நக்கலுக்கும் நையாண்டிக்கும் நடுவுல போயிட்டார் அவர். இதுல நக்கல் இருக்கு, நையாண்டி இருக்கு, ஆபாசம் இல்லை, இன்சல்ட் பண்ணோன்றது இல்லை, குத்தி காட்டுறாரு. அதாவது நான் பேசல, வாயத்தரன்றீங்க. நான் 5 நிமிஷம் தான் பேசினேன் குளத்தூர்ல, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடுச்சு. அதே போல இவர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து என்னை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன இது உங்க அப்பாவை காணோன்றத ஒரு கதை வடிவமா சொல்றாரு. நாகரிகமா இருந்தது. சட்டமன்றங்கள்ல இதுக்கு முன்னால ஜெயலலிதாவை வந்து சேலையை உருவின கதையெல்லாம் இருக்குது சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ வரைக்கும் சொல்லல. என்னங்க உண்மை? நீங்க பிறந்து இருக்க மாட்டீங்க. நான் பிறந்து பார்த்தேங்க. புகைப்படங்கள் இருக்கின்றன தொலைக்காட்சியில். அந்த அம்மா வந்து கதறியதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன் ஆட்சி கவுந்தது? அந்த சட்டமன்றம் கலைக்கப்பட்டது தெரியுங்களா? ஏன் கலைக்கப்பட்டது? கருணாநிதி தானே அப்ப முதலமைச்சர் இருந்தாரு. மானபங்கப்படுத்த ட்ரை பண்ணாங்க. துரைமுருகன் துகுல் இறைத்தார், துச்சாதன்னா மாறிட்டாரு. நல்ல வேலையா பக்கத்துல 2 பேர், குறிப்பா செங்கோட்டையன் இருந்தார். அப்போ அவர் அவங்கள வந்து ஃபர்தரா புஸ்தகத்தை எடுத்து அடிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவிங்க. இதை விட ஒரு மாண்பற்ற அவமானகரமான வெட்கப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல நடந்திருக்க முடியுமா? அதனால திமுகவினர் ஏதோ உத்தம புத்திரர்கள் மாதிரியும் கனவான்கள் மாதிரியும், ஐயோ சட்டசபையில் இப்படி என்ன பேசிட்டார்ப்பா? அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு ஏதாவது பேசினாரா? இல்லை ஏதாவது ஒரு தரக்குறைவா யாரையாவது சொன்னாரா? ஒரு கதை சொன்னாரு. அந்த கதையிலுக்கு ஒரு கதாபாத்திரம் வந்து என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குது. இல்லப்பா உங்க அப்பா இங்க இருப்பாருன்னு சொன்னாங்க, எங்க காணோமே அப்படின்னாரு. நடிச்சும் காட்டினாரு. அப்ப அதுல வந்து பாலிடிக்ஸ் இருக்கு. அதாவது அதுல அவர் சொல்லாமல் விட்டது என்னன்னா, மறுபடியும் நான் தான் முதல்வர்னு இருமாப்போடு இருந்த ஸ்டாலின் அவர்களை கொளத்தூர் பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக்கவில்லை. அவ்வளவு எதிர்ப்பு அவருக்கு இருந்தது அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டை ஒரு கதையா சொன்னார். நான் ஒத்துக்கிறேன்.
ஆனால் இட் இஸ் நத்திங் டு டூ. ஸ்டாலின் அங்கே இருக்கும்போதோ உதயநிதி இருக்கும்போதோ இல்லை அவங்க பேரை சொல்லியோ அவர் சொல்ல. அவருக்கு அந்த நாகரிகம் இருந்தது, ஒரு பண்பாடோடு சொன்னார். ஆனால் வெளியே இருக்கிற உதயநிதி என்ன சொல்கிறாரு, செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனைவி கணவனை தேடுற கதைலாம் எங்களுக்கு தெரியும்னாரு. சரி, அது வந்து பர்சனல் லைஃப்பை டச் பண்ணுது, அதில் அரசியல் இல்லை, ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, ஃபேக்டாவது இருக்குதா? ஃபேக்டும் இல்லை. ஏன்னா அந்த மனைவி கணவன்கிட்ட இருந்து என்னை கட் பண்ணி விடுங்க தான் டைவர்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. மனைவி ஒன்றும் தேடலை, கணவன் காணவில்லை எங்கேயோ போயிட்டாரு அப்படிலாம் தேடலை. அதுக்கு பதிலாக கிவ் மீ செப்பரேஷன் கேட்குறாங்க. அப்போ ஃபேக்டும் இல்லை, பாலிட்டிக்ஸும் இல்லை, வன்மத்தை கக்கி இருக்கீங்க. உங்களை வந்து அவர் பேச மாட்டார், உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார்னு நினச்சிங்க. அவர் ஒரு 40 நிமிஷம், அதுவும் கடைசி 10 நிமிஷம் எக்ஸ்டெம்போராக அடிச்சா இருப்பாருங்க. அது உங்களெல்லாம் தாங்கிக்க முடியல. இப்போ அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும்போது எனக்கெல்லாம் இருந்த ஃபீலிங் என்னன்னா, என்னையா இவனுங்கெல்லாம் கொட்டை போட்டு பழந்தின்னவனுங்க, சீனியர் பலமுறை எம்எல்ஏ மந்திரியாலாம் இருந்த ஆட்கள், இவன்கள்கிட்ட இந்த சின்ன பசங்க பாவம், புது ஆளுங்க, ட்ரைனிங்லாம் வச்சார் பிரபாகரன் 2 நாள். முதல் எம்எல்ஏ 100 பேருக்கு மேலே முதல் தடவையான எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப வேதனையாக தான் இருந்தேன், எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ட்டு. மக்கள் ஆதரவு இருக்கு, நான் சட்டமன்றத்துக்குள்ள அது மட்டுமே போதாத. அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா இவங்களும் ரொம்ப முஸ்தீபா போருக்கு வரா மாதிரி பதாகைகள், கொடிகள், ஆர்ப்பாட்டம், பேட்ஜ், கருப்பு பேட்ஜ் எல்லாம் குத்திட்டு வராங்க. முதல் நாளே முதல் கூட்டத்தொடரே ஏதோ யுத்தம் தொடங்குற மாதிரி வந்தாங்க. நான் ஒரு பேனர் பார்த்தேன், திரையில் ஹீரோ தரையில் வில்லன். ஏங்க அவர் சினிமா விட்டு வந்துட்டாருங்க, இவங்க விடுற மாதிரி இல்லை, அவர் விட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ இங்கே சட்டமன்ற கூட்டத்தொடரில் வில்லன் ஹீரோலாம் எங்க, ஹீரோயின் யாருன்னு கேட்பான். இதெல்லாம் தேவையா? சரி, வந்தவங்க அவங்க சட்டமன்றத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம், பேசினாங்க. உதயநிதி பேசினாரு, நிறைய தஸ்தாவேதியை எடுத்துக்கிட்டு படித்தார். பேசினார்ன்றதை விட படித்தார். குதிரை பேரம், சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்லாம் பேசினார். நான் எல்லாத்தையும் ஆதாரம் சபாநாயகருக்கு கொடுத்துட்டு பேசினாரா? அவங்க அமைதியாக கேட்டாங்கல்ல. அந்த மெச்சூரிட்டி அந்த இளைஞர்களுக்கு இருந்தது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது என்ன அவதூற பேசினாலும், என்ன அபாண்டமாக பேசினாலும் பின்னால் முதல்வர் அவருக்கு பதில் சொல்வார். நம்ம சத்தம் போடக்கூடாது, குறுக்கீடு செய்யக்கூடாது. அந்த பக்குவம் இருந்தது அந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு. ஆனால் இந்த மூத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா திமுகவில், அவங்களுக்கு ஒரு முதலமைச்சர் முதல் முறையாக பேசுகிறாரு, பதில் ஒரு 4 நாள் உட்காந்துட்டு இருக்காரு, எந்த குறுக்கீடும் பண்ணல. நோட்ஸ் எடுத்தவர் தான் 5 மணி நேரம் அவரு எழுந்து பேசுறாரு. அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பா. பார்ட்டி ஃபண்டுன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எந்த பார்ட்டி? ஏன் உள்ளங்கை நெல்லிக்கனி, இதுக்கு முன்னால எந்த பார்ட்டி ஆட்சியில் இருந்தது? இப்போ இவங்க தூங்குறவங்களே எழுப்பிடலாங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறவனு நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் எழுந்துக்க மாட்டான். இப்ப எழுப்ப ஆரம்பிச்சாச்சு, ஒவ்வொரு வீட்டுக்கா ரைடு போயிட்டு இருக்கு. இல்ல, உதயநிதி பேசுறது எந்த பார்ட்டி ஃபண்ட், எந்த பார்ட்டினா தெரியாது அவனுக்கு. தீயில ஆரம்பிக்கும், கால முடியும், அதான் இடையில இருக்க மூவே சொல்லி இல்லைங்க. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து விலகி இருக்குது, இது யார தோக்கடிச்சிட்டு இவங்க வந்திருக்காங்க, அவ்வளவு நக்கல் அவங்களுக்கு. ஆதாரம் இருக்கிறதா? நீங்க சொன்ன மாதிரி அவங்க இன்னும் யதார்த்தம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைக்கே வரல சார். ஆமா, அதான் உண்மை. ஃபேக்ட் இஸ், அவங்களுக்கால மக்கள் நம்மளை நிராகரிச்சுட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு முதல்வரா விஜய் தான் இருக்க போறாரு, நம்ம எதிர்கட்சியாக தான் உட்காரணுன்றத அவங்க இன்னும் வந்து அதை வந்து உணரல, நம்பல. அது ஃபீலிங்ஸ் இல்லை சார், மக்கள் நிராகரிச்சுட்டாங்களேன்ற ஃபீலிங்ஸ் இல்லை. அடுத்த ஆட்சியில் இருக்க முடியாதே, அதிகாரம் இல்லையே, ஊழல் செய்ய முடியாதே அப்படின்ற ஒரு வலி, ஏக்கம், அப்படிதான் சார் அதை நம்ம எடுத்துக்கணும். கரெக்ட். ஏன்னா வந்து இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, முன்னாள் அமைச்சராக இருந்த ஏவா விலோ அவங்களுக்கு வந்து ரைடு போயிருச்சு, தப்பு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில கனவு இல்லைன்னா வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரைடு வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வர விடுங்க, செக் பண்ணட்டும். ஆனா ஆராசா சார் அதுக்கு முன்னாடியே போயிட்டு அங்க கதவை தட்டிட்டு இருக்காரு, நான் எம்பி வந்திருக்கேன் தரங்க. இல்ல ஆராசா மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. ஏன் தெரியுங்களா ஓடுனாங்க? அந்த ஆள் ஏதாவது அப்ரூவர் ஆகி போய் ஏதாவது துப்பிட போறான், மாட்டி விட்டுற போறான் தலைவரை. ஏன்னா அவரு தான் ஆளினால் அழகுராஜா.
இப்போ திமுகவுக்கு ஃபண்டு கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணது, மெயின்டைன் பண்ணது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஏவாவேலு தான் கம்ப்ளீட்டா பார்ட்டி ஃபண்டு எல்லா இடத்துலயும். அவர் மட்டும் இல்ல, அவர் முதன்மையானவர். KN நேரு இருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்காரு. சேகர் பாபு எல்லாம் 4வது 5வது இடத்துல இருக்கலாம். நான் முதன்மையான இடத்துல திமுகவுக்கு, திமுகவின் குடும்பம், முதல் குடும்பத்துக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுல முதல் இடத்தில் இருப்பவர் ஏவாவேலு தான். அதனால அவரை போய் தட்டினோன்னா எல்லாம் ஒடியாடுறாங்க. ஒரு ரைடு நடக்குது. ஏங்க எவ்வளவு பேர்கிட்ட ரைட்லாம் நடந்துருக்குது. இடிலாம் ரைட் பண்ணியிருக்கு. அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்த ஸ்டாலின் இப்போ ஒரு மாநில அரசின் அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வழக்கு, இந்த குற்றச்சாட்டு, இந்த புகார் என்பது அறப்போர் இயக்கம் 2022 திமுக ஆட்சியின் போது கொடுத்த புகார். அந்த புகார் வந்தா அதை மேல விசாரிக்கணும் இல்லைங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை எதுக்கு இருக்குது? லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கா இல்லை லஞ்சம் கொடுத்தவனை ஒழிக்கிறதுக்கா? அப்போ இது சாலையே போடாமல் கரூர் பகுதியில் ஒரு 3.5 கோடி போலியா பில் போட்டு சாப்பிட்ருக்காங்க. ஏங்க 3.5 கோடின்றது சாதாரண தொகையாங்க? ஸோ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் குறைஞ்சபட்சம் விசாரிக்கணுமா இல்லையா? வழக்கு பதிவு செய்யணுமா இல்லையா? எதுவும் செய்யலை. இப்போ இந்த புது ஆட்சி வந்தோன்னா அதே அறப்போர் இயக்கம் போய் சொல்கிறாங்க, சார் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதை கண்டுக்கவே இல்லை, நீங்கள் லஞ்ச ஊழலை ஒழிக்கிறேன்னு வந்திருக்கீங்க, கொஞ்சம் இது என்ன பாருங்கன்னு பார்க்குறாங்க. ஏன் இவங்க செய்யாமல் இருந்தாங்க? சரி போய் ரைட் பண்ணி ஆக்ஷன் எடுங்கன்றாங்க. இதில் எங்கெங்க அரசியல் பழிவாங்குதல் இருக்கு? மிரட்டல். நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தவங்க. சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்கள் எம்ஜிஆரையே பார்த்த கட்சி அப்படின்னாங்க. எம்ஜிஆரை நீங்க எங்கடா பார்த்தீங்க? உங்களை தானே எம்ஜிஆர் பார்த்துட்டு இருந்தாரு. கேட்டுக்கு வெளியே 13 வருஷம் உட்கார வச்சு அவரு தானே உங்களை பார்த்துட்டு இருந்தாரு. நீங்க எம்ஜிஆரை பார்த்த. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்றேன் நான், குட்டி ஸ்டோரி. இப்போ ஒரு பிச்சைக்காரன் மந்திரிங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மந்திரிங்கெல்லாம் கவலையோடு பேசிட்டு இருந்தாங்களாம். முதலமைச்சர் நம்மளை பார்க்கவே மாட்டார், மன்னர், முதலமைச்சர்ல மன்னர் நம்மளெல்லாம் பார்க்கவே மாட்டேன்றார், பேசவே மாட்டேன்றாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த வழியா வந்த பிச்சைக்காரன், சார் மன்னர் என்கிட்ட பேசினார் அப்படின்னு. என்னடா நீ பிச்சைக்காரன், உங்ககிட்ட எப்போ சொன்ன? நான் மன்னர் வரும்போது குறுக்க போனேன், சீ போனாரு. ஃபேக்டா இல்லையா? மன்னர் பேசியிருக்காரு, ஆனா என்ன பேசினாரு தான் பிரச்சனை, சீ போன்னு சொன்னாரு. அது போல இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் இவங்களை வெளியே தள்ளி வச்சு வேடிக்கை பார்த்தாரு. நாங்க எம்ஜிஆரையே பார்த்து, எம்ஜிஆர்ல உங்களை பார்த்தாரு, இதானே உண்மை. அந்த மாதிரி எமர்ஜென்சியே நாங்க பார்த்தவங்க. அதாவதுங்க சாதாரணமா சொல்றேன், ஒரு சட்டத்தின் பால் நடக்கிற ஆட்சியில ஒரு குற்றச்சாட்டு வந்தா, ஒரு புகார் வந்தா அதை முறையா பதிவு செய்து விசாரிச்சு உண்மை உண்மை இல்லை, உண்மைனா நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி. அதானே எஃப்ஐஆர் நேரு மேல ஏன் 1 வருஷமா போடல? உங்களா போலவே ஒரு மத்திய அரசு, அந்த அரசுல இருந்து ஒரு இடி டிபார்ட்மெண்ட் 292 பக்கத்துக்கு எவிடன்ஸ் கொடுக்குறான். இவர் மேல எஃப்ஐஆர் போடுங்க, இவர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 35 லட்சம் ரூபாய் ஒரு வேலைக்கு வாங்கி 2000 பணியிடங்களை ஃபில்அப் பண்ணிக்கிறாரு, அதன் மூலம் பல 100 கோடி ரூபாய் அவர் லஞ்சமா வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றான். சரி, அந்த குற்றச்சாட்டை வாங்கி எஃப்ஐஆர் போடணும் இல்லை? திமுக ஆட்சியில போட்டாங்களா? அந்த ஆட்சி போய் திரு விஜய் முதல்வரானவர் தான் இப்பதானங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ இவங்க திருட்டுத்தனம் பண்ணுவாங்க, கொள்ளை அடிப்பாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணுவாங்க. இதை யாரும் கேட்கக்கூடாது, மத்திய அரசும் கேட்கக்கூடாது, மாநில கேட்ட அரசியல் பழி வாங்குதல்னா இதுல என்னங்க அரசியல் இருக்கு? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. இன்னும் வரப்போகுதுங்க. இப்போ வந்திருக்கிறது சாம்பிள் கூட இல்லை. இது நேற்று யாரோ சொன்னார், இது என்ன ட்ரெய்லரானாங்க. ட்ரெய்லர் கூட இல்லை, இது ஒரு சின்ன ஸ்லைடு தான். இது 3 கோடி 7 கோடிலாம் ஸ்லைடு தான். 3000 கோடி 5000 கோடிலாம் இருக்கு. பதறாங்க பாருங்க. கான்ட்ராக்ட்லாம் ரத்து பண்ண சென்னை மாநகராட்சியில் 35 கான்ட்ராக்டை ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸார்பிடன்ட் ரேட்டு. நார்மல் ப்ரிவைலிங் ரேட் இருக்குல்ல, 4 ரூபாய்னா இவங்க 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்போ இந்த 15 ரூபாயில 12 ரூபாய் இவங்க பாக்கெட்டு போவோம், கவர்மெண்ட் மணி. இப்போ ஏவாவேலு விஷயத்துல நடந்ததை மட்டும் சுருக்கமா சொல்றேன்.
இது வந்து அரசாங்க பணம், நம்ம வரி பணம் திமுகவுக்கு எப்படி, பார்ட்டிக்கு அல்லது அமைச்சர்களுக்கு எப்படி போகுது அதுன்னா, அப்படியே கையை விட்டு வாரினா மாட்டிக்குவாங்க. கருவூலத்திலேருந்து பணத்தை கையை விட்டு வாரினா ஏவா வேலு மாட்டிக்க மாட்டாரு, கை விலங்கு போட்டுருவாங்க கவர்மெண்ட் ஃபண்டை மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணீங்கன்னு. ஆனால் இது என்ன டாக்டிக்ஸ்னா, இந்த ராஜா டாக்டிக்ஸ். கனிமொழி ஏன் உள்ளே போனாங்க? நடந்தது டெலிகாம் ஸ்கேமு, 2G ஸ்கேமு. டெலிகாம் மினிஸ்டர் அந்த ராஜா வந்து ஜெயிலுக்கு போனது புரிஞ்சு கொள்ளலாம். எந்த சம்பந்தமும் இல்லாமல் கனிமொழி எம்பி ஏன் உள்ளே போனாங்க? ஏன் தெரியுமா? அவங்க பெனிஃபிஷரியாக இருந்தாங்க. ஒரு 214 கோடி அந்த ஊழல் மூலமாக டிவிக்கு போச்சு, சுற்றி சுற்றி போச்சு. டிவிக்கு அன்னை டேட்டில் மேனேஜிங் டைரக்டராக புது பொறுப்பில் இருந்தவங்க கனிமொழி. அதனால நீங்கள் பெனிஃபிஷரி வாங்க உள்ளன்னு கழித்து என்ன வச்சாங்க திகார் ஜெயிலில். அதுதான் அவங்க பாவம், எந்த பாவம் பண்ணாதவங்க. 214 கோடி வந்தது இல்லை, உங்கள் நிர்வாகத்தில் தானே வாங்கினீங்க. அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தானே. இப்படி தான். அதுபோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட்னா 20% பணம் வரணும். ஏவா வேலு சொல்லிடுவார், பார்ட்டி ஃபண்ட். இப்போ இந்த 20% கொடுக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆட்சியில் இதுதான் செட். அப்போ எந்த கான்ட்ராக்டுக்கும் தெரியும் இது 20% எடுத்து அட்வான்ஸாக வேற கொடுக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், புத்திசாலி, அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பானா? என்ன பண்ணுவான், 100 ரூபாய் ஒர்த்துனா 120 ரூபாய் கோட் பண்ணுவான். இவங்களும் இது 120 தானே, எதுக்கு 100 ரூபாய் வேலைக்கு இப்போ கேன்சல் பண்ணுறாருல விஜய், அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தானே அந்த 20 ரூபாய் வரப்போகுது, அதுக்காக தான் அவன் வச்சிருக்கான் பஃபர். அழகாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ 100 ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு வேலைக்கு அவன் 120 கொடுப்பான். அந்த 100 ரூபாவே அவன் லாபமும் அதில் இருக்குது. ஒர்த்துக்கு 70 ரூபாய் தான் இருக்கும். அவன் லாபத்தை வச்சு தான் அவன் தொழில் பண்ணுறான். ஸோ 120 ரூபாய் கோட் பண்ணுவான் 100 ரூபாய் ஒர்த்துள்ள அந்த வேலைக்கு. இவங்க உடனே அதை பணம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த 20 இவங்களுக்கு போகுது. இப்போ சொல்லுங்க, யார் பணத்தை வாங்குறாங்க? இவங்க கான்ட்ராக்ட்காரங்கிட்ட தான் வாங்குறாங்க. கவர்மெண்ட் மணி தாங்க எடுக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. ஆனால் டைரக்டா தெரியாது. த்ரூ டிவிக்கு எப்படி வந்தது அது மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி மூலமா வரும். ஸோ இது வந்துங்க பகற்கொள்ளை, லூட், பப்ளிக் லூட். இது கவர்மெண்ட் ஃபண்டை லூட் பண்றது. இதை தான் எலக்ட்ரிசிட்டியில் செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு. இதை தான் வந்து ஏவா வேலு பண்ணியிருக்காரு. சேகர் பாபு பண்ணியிருக்க அறநிலையத்துறையிலையும் சிஎம்டிஏலையும். இதை தான் நேரு பண்ணியிருக்காரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாத்துலேயும். அப்போ இந்த பணம்லாம் வந்து பல லட்சம் கோடி ஆகலாம். இதை யாரோ நேற்று சொன்னாங்க, அது எனக்கு யாருன்ற, தமிழ்நாட்டை 2ஆ பிரிச்சிட்டாராம் ஸ்டாலின். உடனே ஆச்சரியப்படுங்க, வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு இல்லை. அதாவது 16 துறைகள் சபரீசனுக்கு, 16 துறைகள் உதயநிதிக்கு. துறைகள்லாம் என்ன அர்த்தம்? அந்த துறை மூலம் வரும் இந்த பார்ட்டி பண்டெல்லாம் இங்க போயிடணும். இப்போ இந்த தமிழ்நாட்டை கூறு போட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில. அவங்க பதட்டம் அடைய தானே செய்வாங்க. ஆனா நிக்கல்ல பேட்டி கொடுக்கும்போது ஏவா வேலு அவர்கள் சொல்றாங்க, என்கிட்ட வந்து மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல, நான் வந்து 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கல. அவர் எவ்வளவு பெரிய ஒண்ணுமே இல்லாத 3 இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி வச்சிருக்காரு? மொத்தமா 8 காலேஜுக்கு அதிபதியா இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஏதோ பஸ் கண்டக்டரா இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கான்ஸ்டபிளா தெரியாது. அதாவது இவங்க எல்லாம் அரசியல்ல வந்து அரசியலை ஒரு தொழிலாக்கி மக்களை கொள்ளை அடிச்சு, அதிமுக இருந்தவர் தானே அவரு ஏவா வேலு. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு எல்லாரும் அங்கிருந்து வந்தவங்க தான். இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது அதிமுக. அவங்கள பயன்படுத்திக்கிட்டு பணத்தை கறந்தது திமுக. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஊழலற்ற நிர்வாகத்தை நான் கொடுப்பேன் என்று, என் ஆட்சியில ஊழல் இல்லைப்பா, என் கிளாஸ்ல நான் பக்காவா கிளாஸ் நடத்திட்டேன்பா அப்படின்னு போல அவரு. இந்த தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால மக்களை கொள்ளையடித்தவர்களை அடையாளம் கண்டு ஆதாரங்களை பார்த்து அவங்கள நான் வந்து இது பண்ணுவேன், கூண்டில் ஏற்றுவேன், தண்டிப்பேன், அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிமுதல் பண்ணி கஜானால சேர்ப்பன்ற ஒரு உறுதியோடு செயல்படுறாரு இல்லையா? அதுதான் இவங்களை ரொம்ப பதட்டப்பு. இப்ப அதிமுக ஆட்சி வந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. நீ பாதி நான் பாதி. 67, 77 இதுதான் நடக்குது. நீயா நானா தான்.
ஆனா இன்னைக்கு 2 பேரையும் கூப்புல வச்சுட்டு ஒரு ஆள் புதுசா வந்து நோடுறான் போது நம்ம 2 நேத்துமே பேருமே பதறாங்க. நேத்துமே வந்து அந்த மின்சாரத்துறையில கிட்டத்தட்ட 58,000 கோடிக்கு வந்து ஊழல் நடந்திருக்குது. நம்ம என்னமோ தோண்ட தோண்ட எல்லாத்துலயுமே வந்து பல 1000 கோடிகள் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. லட்சம் கோடிங்க. ஏங்க ம். நீங்க ஞாபகம் இல்லையா? நிதி அமைச்சரா 1 வருஷமோ 1.5 வருஷமா தான் இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் திமுக. ஆமா. அவர் வந்து மனம் விட்டு பேசினாரு. என்னங்க இந்த பசங்க 2 பேரும் யாரு சபரீசனும் உதயநிதியா ஆளுக்கு 30,000 கோடி இது வரைக்கும் கோடி. அடிச்சிட்டாங்க 1.5 வருஷத்துலயே. இப்ப இந்த 5 வருஷத்துல என்ன அடிச்சிருப்பானுங்க அவருக்கு தெரியாது பாவம். ஏன்னா அவரை தூக்கிட்டாங்க. அதுக்காகவே அவரை தூக்கிட்டாங்க. ஆடியோ வந்த பவர்லெஸ் உடனே தூக்கியாச்சு. பவர்லெஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் போட்டாங்க. அவர் சைலண்டா இருந்துட்டாரு. ஆனா அப்பவே 30,000 கோடினா ஒரு வருஷத்துல மிச்சம் 4 வருஷத்துல எவ்வளவு லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க. இப்ப இவங்களெல்லாம் எப்படிங்க சும்மா விட முடியும்? மக்கள் பண்ண சார் எல்லாத்தையும். சூறையாடி இருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் கடந்த 60 வருஷத்துல வாங்கின கடனை தமிழ்நாடு அரசு இந்த 5 வருஷத்துல அது சமமா வாங்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க 47ல இருந்து 2021 வரைக்கும்னா 21ல இருந்து 26ல 5.5 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. 3 லட்சத்தை மறைச்சிட்டாங்க. அது 8 லட்சம். இல்ல அது 13 லட்சம் மொத்தம். ஆமா. 13 லட்சம்ன்றது 2,40,000 கோடி வந்து இபி. ஈவி. இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து. இது பொதுத்துறை அரசாங்கம் தான் அதுவும். ஆனா அதை மறைச்சிட்டாங்களே. தனியா வச்சு 10 லட்சம் கோடின்னு இருந்தாங்க. ம். ஆக்சுவலா 13 லட்சம் கோடி. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கடன்லாம் எதுக்கு வாங்கினாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் பண்றதுக்கோ மக்கள் அல்லது நலனுக்காக மக்கள் கிடையாது. வேலை வாய்ப்புகள் இல்ல. பாத்தீங்களா சொன்னாங்களே 343 போஸ்ட் தான் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க, ஆள் எடுத்திருக்காங்க ம். என்டையர் 5 வருஷத்துல. ஆனா 50% ஆள் ஷார்டேஜ்ல ஓடிட்டு இருக்கு. ம். 1,40,000 பேர் தேவையாம் மின்சாரத்துறையில இன்னைய டேட்ல வேலை செய்யறதுக்கு. ஆனா இருக்கிறது 69,000. தட் மீன்ஸ் 50% இல்ல. வருஷம் 3,000 பேர் ரிட்டையர் ஆயிட்டு இருக்காங்களாம். அப்போ இவங்க வெறும் 5 வருஷத்துல வெறும் 340 பேரை என்னவோதான் எடுத்திருக்காங்கன்னா எப்படிங்க அந்த மின்சாரத்துறை ஒழுங்கா வேலை செய்யும்? அப்புறம் எப்படி பவர் கட் வந்து 20 வருஷம் முடிஞ்ச டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இன்னும் இருக்குது. ஆமா சார். எப்படி இருக்க முடியும்? அது வெடிக்க தான் செய்யும். லோடு அதிகமாச்சுன்னா ட்ரிப் ஆயிடும், எரிஞ்சிரும். அப்ப அங்க வந்து ஏன் வந்து இது இந்த ஆட்சியில தான் இந்த ஆட்சியில தான் 20 வருஷம் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சிருந்தாங்களா? 300 கோடி ரூபாய் ஊழல் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல சேகர் பாபா செந்தில் பாலாஜி பண்ணிட்டாருன்னு ஹைகோர்ட்டே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிச்சுல. அப்போ மின்சாரத்துறையில பெருங்கொள்ளை நடந்திருக்குது. ஒவ்வொரு துறையிலும் இந்த மாதிரி கொள்ளை நடந்துருக்குதுங்க. இதை விசாரிக்கணுமா வேணாமா? விசாரிச்சா நாங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க, எம்ஜிஆரையே பார்த்தவங்க, எம்ஜிஆரையே பார்த்தவங்கன்னு வசனம் பேசினா உனக்கு மடியில கனம் இல்லைன்னா யூ கோஆபரேட் வித் த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. ஏன் பயப்படுற? ஏன் எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்க? உங்க ஆட்சியில தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க ஒன்றும் ஜெனரேட் பண்ணலையே. அதனால வந்துங்க ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கும் முயற்சியில திரு விஜய் அவர்கள் ரொம்ப முனைப்பா இருக்கிறாரு. என்ன கேட்டா அதை ஒன்னா அவர் செய்தாரே சீரியஸா தமிழ்நாட்டின் 50% ப்ராப்ளம் ஓவருங்க. மற்றதெல்லாம் அப்புறம் தாய் மாமன் சீரு, தாய் மாமன் மோதிரம் அதெல்லாம் வேற. இந்த ஊழலை ஒழிச்சாருன்னா லீக்கேஜஸ் இருக்கு இல்ல. இப்ப நான் சொன்ன பாருங்க இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி எல்லாம் இப்படி ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல இப்படியே 20% 30% இவங்களுக்கு வந்துடும். எல்லாம் அனாவசிய ப்ராஜெக்ட். இப்போ திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு பாலம் கட்டினாங்க 16 கோடின்னு சொல்லிட்டு. அந்த பாலம் 6 மாசத்துல ஒரு மழையில வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிடுச்சு. நியாயமா என்ன பண்ணணும்? யார் இந்த பாலத்தை கட்டலாம், எவ்வளவு உண்மையில செலவு பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், விசாரிக்கணும். ஏதாவது பண்ணாரா? ஏவா வேலை எப்படி பண்ணுவாரு? அவர் தான் பாதியை வாங்கி இருப்பாரு. இல்ல நானே பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுவாங்க, சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டா இருக்கும். அதுல வந்து 3 கோடி நிதி வழங்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். நான் நினைப்பேன் 3 லட்சம் போட்டிருக்கோம். ஒரு சின்னதா இருக்கும், அதுக்கு 3 லட்சம். அதாங்க அதுல முக்காவாசி வந்து ஊழலா போயிடுதுங்க. இப்ப இந்த 3 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்காங்களா அதுல கொடுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த கடன் வாங்கினதே தமிழ்நாட்டை மேம்படுத்தவோ தமிழ்நாட்டின் அந்த நலனுக்காகவோ இல்லை.
இந்த கடன் வாங்கினதை இவங்கள மேம்படுத்தி கொள்ளதான். அப்போ ஆனால் கடன் கட்ட போகிறது யாரு? மக்கள். 8 கோடி மக்கள் தலையில, ஒவ்வொருத்தன் தலையிலையும் 1,28,000 கடன் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்துங்க திமுக தோத்து அதிமுக வந்திருந்தா அப்படியே ஒன்றும் இல்லாம போயிருக்கும். திமுகவே வந்திருந்தா நாங்க தான் உலகத்திலே உத்தமர்கள்னு வேஷம் போட்டிருப்பாங்க. மக்கள் மக்கள் தீர்ப்பு அளித்து விட்டார்கள் அப்படின்வாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க துரதிர்ஷ்டம் 2 பேரும் வராம புதுசா ஒரு ஆள் வந்து களத்துல உட்காந்து கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்காரு. அதான் அவங்களால தாங்க முடியல. கதறல் இன்னும் அதிகமாகும் பாருங்க. கதறல் நாகரிகமான விமர்சனமா இருந்தா ஏத்துக்கலாம். இவங்கள மாதிரி அநாகரிகமான விமர்சனம் வைக்கிறது இன்னைக்கு பல இளைஞர்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க துவக்கத்துல சொன்னீங்க ராஜாஜி மாதிரி இருந்த நாட்காலிய நாதாரிகள்லாம் வந்துட்டாங்கன்னு ராஜா பேசுறாரு. ஆனா இந்த ராஜாஜி என்ன சொன்னாங்க தெரியுமா? குள்ளுகப்பட்டர்னு கிண்டல் பண்ணாங்க. ராஜாஜியை வந்து அந்த காலத்துல திமுக ஆட்கள் குள்ளுகப்பட்டர்னு பேசினாங்க, அவரை பாப்பான்னு பேசினாங்க. அப்புறம் அவரோடவே கூட்டு சேர்ந்து காங்கிரஸ் 67 தோக்கடிச்சாங்க. ஸோ திமுகவுக்கு கொள்கை என்பதே கிடையாதுங்க, பித்தலாட்டங்க. நீங்க அந்த கட்சி மாதிரி ஏதாவது ஒரு கட்சி இந்தியாவில் பார்த்துருப்பீங்களா? பாஜக கூட்டணியில அரசு அங்கம் வைக்கும் வாஜ்பாயில. அப்புறம் மன்மோகன் சிங் வந்தா அதுலயும் இருக்கும் 8-9 வருஷம். விபி சிங் ஆட்சி அமைச்சா வரும். இப்படி சர்வ கட்சி திலகங்கள் இவங்கெல்லாம். பதவி தான் வேணும். ஆனா பாத்தீங்கன்னா நாங்க தான் கொள்கை வீரர்கள், நாங்க தான் வந்து தமிழ்நாட்டையே காப்பாத்திட்டு இருக்கிறோம். நம்ம என்னத்தை காப்பாத்தினீங்க? புடலங்காய். நாளைக்கு பாருங்க நான் சொல்ற கூட்டணி வருதா இல்லையா. 29 நாடாளுமன்ற தேர்தல் முன்னால் இந்த கூட்டணி வரும். தனித்தெல்லாம் போட்டி போட மாட்டாங்க. அதிமுக, பாஜக, திமுக இந்த கூட்டணி உருவாகுதா இல்லையான்னு எழுதி வச்சிங்க. 2029 முன்னால நிச்சயமா என்ன வந்து கேளுங்க. ஆமாங்க, 2026 வந்து 3 முறை போட்டினா 2029 வந்து 3 கட்சிகள் சேர்ந்த கூட்டணி. ஆமா, விஜய் வந்து பொது எதிரி ஆயிட்டாரு. விஜய் எதிர்க்கணும்னா தனியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 4-5 பேர் சேருவாங்க. சீமான் அவர்களும் போனாலும் மாற்ற சீமான் போவாரான்னு எனக்கு தெரியாது. இப்பதான் அவர் பொது வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி நின்னா அவருடைய பிளாங்கம் காலி. 16 வருஷம் அவர் அரசியல் பண்ணார் இல்லையா? நாம் தமிழர், திராவிட கட்சிகள் தான் இப்போ ஒரு எம்எல்ஏவுக்காக திராவிட கட்சிகள் ஆதரவு வாங்கினார்னா அவர் அரசியல் முடிஞ்சு போச்சு. இப்பவே 8-4 ஆகி போச்சு. இந்த வேலையெல்லாம் பண்ணார்னா 0 ஆயிடுவார். பாஜக மாதிரி ஆயிடுவார், சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துடுவார். ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.